கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த ஷாரோன் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஆன்லைன் வேதாகம வெளிச்சத்திலே உங்களை நாங்கள் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த மாலை வேளையில் வேதத்தை ஏன் நாம் கையாள வேண்டும், வேதத்தை நாம் ஏன் வி ஹாவ் டு யூஸ் த பைபிள் அப்படின்றதான ஒரு சின்ன தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டும் இதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் நீங்கள் யாவரும் இந்த சத்தியத்தின் மூலமாக மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. வாசிக்க கேட்போம். சங்கீதம் எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இப்படியே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாய் ஆக்குகிறது என்று நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம் குறையற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமாய் இருக்கிறதாம். பாருங்க, வசன ஸ்டார்டிங்லேயே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதம், கர்த்தர் என்றால் யார் முதலாவதாக நான் தெரிஞ்சது மிக 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 அவசியமா இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, கர்த்தர் யாருன்னு சொன்னா ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், தேவன் முதல்ல அப்படியாக உண்டாக்கினார், உருவாக்கினார், இப்படிலாம் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி யாருன்னு சொன்னா இந்த உலகத்தை உண்டாக்கினவர், மனுஷனை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், இப்படிதான் நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர்ன்னு சொன்னா அதனுடைய விளக்க உரை, அதனுடைய சத்தியம் என்னன்னு சொன்னா கர்த்தர் அப்படின்றா கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தத்துவம் அப்படின்னா இங்கிலீஷ்ல கவர்னர் அப்படின்னா, கவர்னிங் அப்படின்னா ஆளுகை செய்பவர், ஆளுநர் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அதைத்தான் வேத மாத்திரமில்லை, உலகம் முழுவதிலும் ஆண்டவர் என்று அவ்விதமாக ஆண்டவர் என்று அவர் பொதுப்படையாக அவ்விதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் என்றால் ஆண்டு கொண்டிருப்பவர் தான் ஆண்டவர். இந்த அண்ட சராசங்களையும் இல்லையா, உலகத்தில் உள்ள எல்லா அண்ட சராசரத்தையும் ஆண்டு கொண்டிருப்பவர் தான் ஆண்டவர். அதை குறித்து நம்ம வேதத்தில் ஆங்காங்க பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய கர்த்தர் இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா ஆண்டவர், ஆளுநர், ஆளுகை செய்பவர் அர்த்தம். இந்த ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதான தேவன் தாமே இந்த உலகம் முழுவதும் மாத்திரமல்லாமல் நம்மையும் அவரை அறிந்து கொள்ளாது யாவரையும் என்ன பண்ணி கொண்டிருக்காராம், தமது வார்த்தையினாலே முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாராம். பிரியமான தேவஜனமே, இந்த கர்த்தருடைய வேதம் தான் குறையற்றதுன்னு வாசிக்கணும் இல்லையா? இந்த கர்த்தருடைய வேதம் தான் குறையற்றது. அப்போ கர்த்தருடைய இந்த வேதத்துல, இந்த பைபிள்ல ஒரு குறையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. பிரியமான தேவஜனமே, நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. வேதத்துல, கர்த்தருடைய வேதத்துல ஒரு நன்மையும் குறைபடாது. எந்த குறையே அதில் நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பேற்பட்டதான மகத்துவமுள்ள வேதாகமம், மகத்துவமுள்ள இந்த பைபிள், இந்த கர்த்தருடைய வேதமானது பார்த்தீங்கன்னா குறையில்லாத ஒரு வேதம். அதுல உன்னால குறையே என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. பிரியமான தேவஜனமே, சாணபடியால்தான் இந்த குறையில்லாத வேதத்தை நாம் என்ன பண்ணணும், நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள, நாம் தெரிந்து கொள்ள, நாம் புரிந்து கொள்ள நாம் பிரயாசப்படும் பொழுது வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள், சங்கீதத்துல வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் அறிந்த இந்த வசனம், சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாட்சியா இருக்குமாம், கர்த்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள்ல பாத்தீங்க பாருங்களேன், பட்டினியா இருக்கும். அது ட்ரை பண்ணி அங்க போய் இங்க போயிட்டு அப்படியா வேட்டையாட பிளான் பண்ணி தனக்கு இறை தேடாம, அப்படியாக அது இறை அகப்படலான்னு கூட அதுக்கு கிடைக்காம பட்டினியா இருக்கணுமா. ஆனால் கர்த்தரை தேடுவளுக்கோ, கர்த்தரை எப்படி தேடுவாங்க ஜனங்க, ஜபத்து மூலமாக தேடுவாங்க, வேத வாசிப்பு மூலமாக தேடுவாங்க, துதியின் மூலமாக தேடுவாங்க. அவ்விதமாக தேடுகிறதான எந்த பகுதியானாலும் அதுல விசேஷமாக வேதத்துல தான் அதிகமாக தேவ ஜனங்கள் அப்படியாக தேவனை தேடுவார்கள். அதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார். சரி, விதமாக கர்த்தரை தேடுகிறதான அப்ப ஜனங்களுக்கு என ஒரு நன்மையும் குறைபடாதான். முதல்ல தெரிஞ்சுக்க, நாம் ஏன் வேதத்தை கையாள வேண்டும் அப்படின்னு சொன்னா, நாம் வேதத்தை கையாளும் பொழுது நாம் குறையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அவரை நாம் கையாண்டு அந்த கர்த்தரை நாம் வேதத்தின் ஊடாக
தேடும் பொழுது கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்றுதான் அந்த வார்த்தையின்படி நாம் இந்த வேதத்தை அதில் வேதத்தில் உள்ளதான ஆழங்களையும் சத்தியங்களையும் மறைவுகளையும் அமிதமாக நாம் தேடும் பொழுது நம் ஜீவியத்துல ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாதாம். பிரியமான தேவஜனமே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் நாம் இந்த வேதத்தை கையாள வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தின் மகத்துவங்களை நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். வேதத்துல என்ன இருக்கு, மகத்துவமான மகிமையான காரியங்கள் வேதத்துல இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, நல்லா புரிஞ்சுங்க. வேதத்தை நாம் ஏன் கையாள வேண்டும் அப்படின்னு சொன்னா, வேதத்துல என்ன இருக்கு, மகத்துவங்கள் இருக்கு, கிரகிக்க முடியாத ஆழமான சத்தியங்கள் இருக்கு. வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண முடியும். இது ஒரு வெளிச்சம். வசனம் அழகா சொல்றது வெளிச்சம். இதுல உள்ள வசனங்கள் என்னவா, பாதைகளுக்கு தீபமா இருக்குதான். என் வழிகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. ஆனபடியினாலே இன்றைக்கு நாம் ஏன் வேதத்தை நாம் கையாள வேண்டும் அப்படின்னு சொன்னால், வேதம் என்ன பண்ணுது, கர்த்தருடைய வேதம் முதலாவதாக தேவனால் உண்டாக்கப்பட்டது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நம்முடைய ஜீவியத்துல இவ்விதமான நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதம் குறையற்றதா இருக்கிறபடினாலே அந்த குறையற்ற வேதத்தை அவ்விதமாக நாம் தேடும் பொழுது நம் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் இல்லையா? அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும், திரும்ப சொல்றேன், என்ன செய்யணும், ஒன்று வேதத்தை ஆராயணும், வேதத்தை கை கொள்ள வேண்டும், வேதத்தை அப்படியாக கடைபிடிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளையும் அப்படியாக கட்டளைகளையும் கை கொள்ளுவதே அவர் மேல் நாம் வைத்த அன்பு என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, ஆனபடினாலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அதுல ஒரு நன்மையும் குறைபடாது, அதுல எந்த நன்மையும் குறையில்லை, அதுல எந்த குறையுமே நம்மாலே கண்டுபிடிக்க முடியாது. அவ்விதமாக அந்த குறையில்லாத வேதத்தை நாம் தேடுவோம் சொன்னா, நாம் ஆராய்வோம் சொன்னா, அந்த வேதத்தில் ஆழங்களை நாம் அப்படியாக தியானிப்போம் சொன்னா, அவரை தேடுகிறதான அந்த கர்த்தரை தேடுகிறதான அந்த வேதத்தை தேடுகிறதான அந்த வேதத்தில் உள்ளதான அந்த சத்தியங்களை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாதாம். பிரியமான தேவஜனமே, ஆனபடினாலே இன்று முதல் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறேன்னா, வேதத்தில் எந்த குறையும் இல்லை. அந்த வேதத்தை நான் தேடும் பொழுது, அந்த வேதத்தில் உள்ளதான வார்த்தையாகிய தேவனை நான் தேடும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தேடும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணோம், தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்கிறதுனா இந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து இன்று முதல் இந்த வேதத்தை ஆராய்ந்து சத்தியத்தை அறிவில வளர்ந்து சத்தியவானாய் ஜீவித்து ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதன்படி நாம் ஜீவிக்கும் பொழுது மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்தபடியா வாசிக்கும் பொழுது அதே சங்கீதத்துல கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுமா இருக்கிறது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதாம். பிரியமான தேவஜனமே, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த வரி என்ன சொல்லுதுன்னா, இது பாருங்க, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஆத்துமா என்றால் என்ன? தேவனால் உருவாக்கப்பட்டதான அந்த அந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா முதல் என்ன பண்ணார் ஆண்டவர் உருவாக்கின மனுஷனை எப்படி உருவாக்கினார் எல்லாருக்கும் தெரியும். மண்ணினாலே உருவாக்கினார் அப்படின்னு பாக்குறோம். ஆத்துமா அதோட விளக்க உரை கர்த்தர் அடியனை கொடுத்த சின்ன வெளிச்சம். விளக்க உரை என்னன்னு சொன்னா, ஆத்துமான ஆண்டவரின் தூய மா. ஆத்துமான் என்ன? ஆண்டவரின் தூய மா, ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்ட செலக்ட் பண்ணப்பட்டதான அந்த மண்ணை எடுத்து அப்படியாக மண்ணினாலே அதை என்ன பண்ணாரு, பிசைந்து அது ஒரு பெரிய அது ஒரு இல்லையா, ஒரு வேலை, அது ஒரு ப்ராசஸ். அது என்ன பண்ணாரு, அதை எடுத்து மண்ணை எடுத்து சாஃப்டான ரொம்ப ஒரு களிமண், ரொம்ப சாஃப்டான மண் களிமண். ஒரு பானை எப்படி உருவாக்குறாங்க, ஒரு 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 பொருளை மண் பொருள் எப்படி உருவாக்க, ரொம்ப சாஃப்டான மண். சபதமாக மண்ணை என்ன பண்ணாரு ஆண்டவர், மனுஷன் என்ன பண்ணார், அதே போல சாஃப்டான களிமண் மூலமாக அதை எடுத்து என்ன பண்ணாரு, அழகாக அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி அவர் என்ன பண்ணாராம், மனுஷனை உருவாக்கினார். உருவாக்கினது மாத்திரம் இல்லாமல் அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாராம், தாம் அவருடைய நாசியிலே ஊதினாராம். அப்பொழுது மனுஷன் ஜீவ ஆத்மா வானான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம்.
ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சின்ன வெளிச்சம் என்னடான்னா, ஆத்துமா என்றால் ஆண்டவரின் தூய மா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அந்த தூய்மையான அந்த களிமண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கினார். உருவாக்கின பின்பதாக அவன் நாசியில் என்ன பண்ணாராம்? தமது சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, ஹல்லேலூயா. இவ்விதமாக அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவருடைய அந்த அந்த சுவாசம் போனபடினாலே அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனை போல ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை உடைய தேவனை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஜீவ ஆத்மாவாக அவன் உலகத்தில் அவன் அவதரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, எப்பொழுது இவ்விதமான அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனோடு நடந்த அவன் எப்பொழுது கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தை அவன் செய்த பொழுது அவனுக்குள் மரணம் சம்பவித்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, அவனை உருவாக்கி அவனுக்காக அந்த தோட்டத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? உண்டாக்கி வைத்தார், உருவாக்கி வைத்தார். அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து, என்ன ஆசீர்வாதம்? ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம், சகலவற்றையும் படைத்து இவளை ஆண்டு கொண்டிருந்து சொல்லி ஆசீர்வதித்தார். அவளை ஆளுகை செய்யணும் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். பலிகை பெருகணும், அப்படியாக பூமியை கீழ்ப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவர்களை ஆண்டு கொண்டிரு என்று சொல்லி தேவனை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது போல அதுக்கும் ஒரு என்ன பண்ணார்? ஒரு அழகான ஒரு கட்டளையும் கொடுத்திருந்தார். இந்த தோட்டத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். எல்லாவற்றையும் உனக்கு அலோ, எவ்ரிதிங் யூ கேன் ஈட், நோ ப்ராப்ளம். எல்லாவற்றையும் சாப்பிடலாம், எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோ நான் இங்கே வைத்திருக்கிறதான நன்மை தீமை என்று அறியத்தக்க கனியை மாத்த என்ன பண்ணக்கூடாது? நீ எடுக்கக்கூடாது, புசிக்க கூடாது. அது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? சாவாயின்னு சொல்ல சாகவே சாவா என்று சொன்னார். பாருங்க, அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, சாகவே சாவாய். உனக்கு குறிக்கப்பட்ட நாள்ல சாவுறதான அந்த சாவு முன்பதாகவே அது சாவு மணி அடிச்சாச்சு. சாகவே இன்னைக்கு சாவாய். உனக்கு குறிக்கப்பட்ட நாள் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ சாக போறான்னா, எப்பொழுது அந்த பாவம் செய்தானோ, எப்பொழுது கீழ்ப்படியான பாவத்தை செய்ய தொடங்கினானோ, அப்பொழுது அந்த குறிக்கப்பட்ட நாள் உண்டாகும் சாவுக்கு இப்பொழுது மணி அடிக்கப்பட்டாச்சு. சாகவே சாவாய். அந்த நாள் சாவக்கூடிய சாவுக்கு இன்றைக்கு உனக்கு தொடக்கம். சில பேருக்கு வியாதி வந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அது மரணத்துக்கு ஏதாவது கொண்டு போய் குறிக்கப்பட்ட நாள் மறிப்பது போல ஆண்டவராக தேவன் நீ கீழ்ப்படியாம என்ற நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த பாவம் செய்தபடினால் சாகவே சாவா என்றார். அவனுக்குள்ளாக இருந்ததான அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து அவன் மரித்து போனான். பிரியமான தேவஜனமே, இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்க தான் ஆண்டவராகிய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது மாத்திரமல்லாமல் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய கர்த்தருடைய வேதத்தை நாம் தேடும் பொழுது மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணோம்? கிருபை செய்யும்படியாக நம்முடைய ஜீவியத்துல நான் ஏன் வேதத்தை கையாள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நான் வேதத்தை கையாள்வதனாலே என் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது. காரணம், கர்த்தராகிய தேவன் எனக்கு கொடுத்த வேதாகமம் ஒரு குறையில்லாத வேதாகமம். ஒரு குறையில்லாத மாத்திரமல்ல, அது யாருடையது? கர்த்தருடையது, ஆண்டவருடையது, ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதான வேதாகமம். அதுல என்ன இல்லை? ஒரு குறைவும் கண்டுபிடிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நீங்க பாருங்க, வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, அதுல ஒரு குறையும் இல்லை. அது தேடி வாசிங்கள், அதுல எந்த குறையும் இல்லை. தேடி வாசிங்க, அது எல்லாவற்றுக்கும் ஜோடு இருக்கும், ஜோடு இல்லாம இருக்காது அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்கிறார். பிரியமான தேவஜனமே, ஹல்லேலூயா. சோ இன்று முதல் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ற நாம் வேதத்தை தேர்வது மூலமாக எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அது மாத்திரமல்ல, வேதத்தை நான் தேட, வேதத்தை நான் ஆராய, வேதத்தின்படி நான் வாழும் பொழுது என் ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்படும். என் ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்பட்டு நான் ஜீவனுள்ள தேசத்திலே ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தும்படியான கிருபை என் வாழ்க்கையில
உண்டாகும் என்று அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணணும்னா அதிகமாய் வேதத்தை நாம் கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவஜனமே, பொதுவாக எல்லா சபைகளிலும் எல்லாரும் பிரசங்கிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ செபிக்கும் பொழுது ஆண்டவரோடு பேசுகிறாய், நீ ஜெபிக்கும் போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவரோடு பேசுகிறாய். வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். காரணம் என்ன? காரணம் என்ன? யோவான் 1:1 என்ன வாசிக்கணும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. அல்லேலூயா. இப்படி பார்க்கும் பொழுது இந்த வேதத்தில் உள்ளதான எல்லா வார்த்தைகளும் இல்லையா, எல்லா வசனங்களும் யாரு யாரு? தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது மாத்திரம் இல்லாம அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அழகா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மாம்சமாகி, யோவான் 1:14-15-16 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இவ்விதமாக நாமும் அந்த வார்த்தையாகிய கடவுளை வேதத்தின் மூலமாய் நாம் தேடும் பொழுது எவ்விதமாக ஆண்டவராக தேவன், அந்த வார்த்தையாகிய தேவன் அவரது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவ்விதமாக நமக்குள்ளே வாசம் பண்ண நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேதத்தை அதிகமாய் கை கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகளையும் அந்த கற்பனைகளையும் அந்த கட்டளைகள் நாம் கை கொள்ளப்படும் பொழுது நாம் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பிரியமான தேவஜனமே, அழகா 119 சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். யாருடைய வேதத்தின்படி? கர்த்தருடைய, அதை உண்டாக்கினவருடைய, நம்மை உருவாக்கினவருடைய, இந்த உலகத்தை படைச்சவருடைய, கர்த்தருடைய அந்த வேதத்தின்படி நடக்கிற ஜனங்கள் உத்தம மார்க்கத்தார். அந்த நடக்கிறதான அந்த மார்க்கத்தை பின்படுகிற தேவ ஜனங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பாக்கியவான்கள் சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவஜன், இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்னு சொன்னா, இதே சங்கீதத்துல ஒரு இடத்துல வாசிக்கிறோம். சொல்றேன், சங்கீதத்துல கர்த்தருடைய வசனம் என் சொல்ற மாதிரி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சங்கீதம் 119-105 வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, பைபிள் புரட்டி பாருங்க. அப்பதான் உம்முடைய வசனம், யாருடைய வசனம்? தேவனாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று பாக்குறோம் இல்லையா? சோ இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன சத்தியத்தை சொல்லி நான் முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். எப்படி நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம்ங்கிறதான ஒரு சின்ன சத்தியம், எல்லாம் வேதத்தில் உள்ளதான் தான். பிரியமான தேவஜனமே, பாருங்க, ஒரு பைக்கோ ஒரு காருக்கோ, எந்த 2 வீலருக்கோ 4 வீலருக்கோ எந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் இருக்கும். ஹெட்லைட் பார்த்துருக்கிற வண்டி ஆன் பண்ணோன்னா ஹெட்லைட் எரியும். சின்ன லைட்டு தான். 2 வீலர்ஸ்க்கோ இல்லை 4 வீலர் அவ்வளோ ஒரு சைஸு, ஒரு குறிப்பிட்ட அந்தந்த வாகனத்துக்கு ஏற்றதான முன்பதாக விளக்கு எரிய ஆரம்பிக்கும். பாருங்க, இங்கே தான் இருப்போம். அந்த விளக்கு ஆன் பண்ண உடனே நைட்டில் போடுறதுக்கு அந்த இருளில் போடுறதுக்கு அப்புறம் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தான் அதோட வெளிச்சத்தை காண்பிக்கும். வண்டி ஓட்ட 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 அந்த வெளிச்சமானது முன்பதாக அந்த பாதையை காண்பித்து கொண்டே இருக்கும். அந்த வழியை காண்பிட்டே இருக்கும். எங்கே கூடி இருக்கு, எங்கே அது இருக்கு, எங்கே தடை இருக்கு, என்ன எது இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்த்து வண்டியை ஓட்டி 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 தான் போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு போய் சேர அது அவனை அந்த வாகனத்தின் ஊடாய் வழிநடத்துவது போல இந்த வசனங்கள், தேவனுடைய வசனமானது நம்முடைய என்ன பண்ணுமா? நம்முடைய கால்களுக்கு என்னவா இருக்குமா? தீபமா இருக்குமா? நடக்க வேதத்தின்படி நடக்க ஒரு தீபத்தை போல அது நமக்கு வெளிச்சம் காட்டுமாம். நம்முடைய பாதைகளுக்கு, நாம் போற அந்த பாதையில் நாம் கால் வச்சு நடக்கிற அந்த பாதை, நம் காலில் எப்படி இருக்கும்? லைட்டு, அதாவது தீபத்தை போல கால்கள் எரிந்து கொண்டிருக்கும். அந்த எரிந்து கொண்டிருக்கிறதான அந்த கால்கள் கூட நாம் அந்த பாதையில் நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு என்ன இருக்குமாம்? வெளிச்சத்தை போல வெளிச்சமாய் இருந்த அந்த பாதையில வெட்ட வெளியிலே வெளிச்சமாய் நடக்க கிருபை செய்யுமாம் இந்த வேத வார்த்தைகள், இந்த வேதாகமும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா அல்லேலூயா. ஆனபடினாலே பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம்,
என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கு. எவ்விதமாக அந்த வாகனத்துல ஓட்டி போறதான எந்த நபராயிருந்தாலும் அந்த இரவு வேளத்துல தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அதை பத்திரமாக எந்த விதமான பிரச்சனையின்றி, எந்த விதமான ஆபத்தின்றி, எந்த விதமான தடங்கள் இன்றி, எந்த விதமான தீமைகள் இன்றி கொண்டு போய் சேர்ப்பது போல இந்த இந்த வேதாகமத்தை விசுவாசித்து இந்த வேதாகமத்தில் உள்ளதான வார்த்தையாகிய கடவுளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்படும் பொழுது, அதன்படி ஜீவித்து நாம் சொல்கிற வார்த்தைகள் நாம் கீழ்ப்படிந்து விதமாக செயல்படும் பொழுது என்ன உண்டாகுமா? நம் ஜீவியத்துல நம்முடைய இந்த வசனமானது நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்குமா. வசனம் சொல்லுது, அவர் நீதிமதிகளை வாசிக்கிறோம், அவர் நடைகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏன் பிசகாதுன்னு சொன்னா, இந்த வேதத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் ஏன் வேதத்தை கையாள வேணும்னு சொன்னா, இந்த வேதத்தை நாம் கையாளும் பொழுது நமக்கு குறையில்லாத ஒரு வாழ்க்கை முதலாவதாக உண்டாகும். இரண்டாவதாக, உங்களோட ஆத்மாவானது எப்போதும் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது மரணத்துக்கு நேதமாக எந்த விதமான தீமைகள் விரோதமாய் வந்தாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் ஆயிரம், அது எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அவனை விடுவிக்கிறார், காத்தருகிறார். அப்படியாக அவனை மேன்மையான ஜீவனுள்ள பாதையில் நடத்துகிறார் என்ற விதத்துல அதிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த வேதத்தை நாம் தேட வேண்டும். தேடும் பொழுது ஒரு நன்மையின் வாழ்க்கையில குறைபடாது, நம் ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்படும். அதனோடு கூட அந்த வேதத்துள்ளதான வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாயிருந்து நம் பாதம் கல் இடராதபடி நம்ம என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்தி அழகாக நம்மை கொண்டு செல்வார். வசனம் சொல்லுது, உன் பாதம் கல் இடராதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். காரணம், என் வேதத்தை நீ ஏற்றுக்கொண்டாய், என் வேதத்தை நீ கையால நீ என்னை ஒப்பு கொடுத்தாய். இந்த வேதத்தை என்ன பண்ற? நீ அப்படியாக ஆராய ஆரம்பித்தாய். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண உன்னை ஒப்பு கொடுத்து வேதத்தை நீ தேடுகிறபடினாலே கர்த்தரை தேடுக்கோ வேதத்தை தேடுக்கோ ஒரு நன்மை குறைபடாததானே அந்த வார்த்தையின்படி அவ்விதமாக நீ செயல்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? தமது தூதலுக்கு கட்டளையிடுவார். அப்பொழுது உன் பாதம் உன்னை வழிகள் உள்ளதா, நீ நடக்கிறது எந்த விதமான இடர் உண்டாகாதபடி கர்த்தர் தமது தூதலுக்கு கட்டளையிட்டு நம்முடைய பாதைகளை அவர் காத்துக்கொள்வாராம். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ இந்த சத்தியத்தை அறிந்தும் பின்மாற்றத்துக்குள்ளா போயிருக்கலாம். ஒருவேளை சத்தியத்தை நீ அறிந்தும் இன்னும் பாவ வாழ்க்கையிலே ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமான தேவஜனமே, இல்லை ஒருவேளை ரட்சிக்கப்படாத தேவன் யார் என்று அறியாமல் இருக்கலாம். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டும் இன்னும் உலகத்துள்ளதான சிற்றுமைகள் படி நீ அவ்விதம் சிற்றின்பங்களுக்கு ஒப்பு கொடுத்து இன்னும் பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு ஜீவியத்தை நீ ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கேட்கிறதான இந்த வேத வார்த்தைகளின்படி உன்னை ஒப்பு கொடுத்து இந்த கர்த்தருடைய வேதத்தை குறித்து மட்டும் நான் அறிந்து கொள்ளாமல் இருந்தேன். ஏன் பைபிள் வாசிக்கணும், ஏன் பைபிள் ஆராயணும், பைபிள் நான் என்னன்னு தெரியல, ஒருவேளை உனக்கு ஒரு தெளிவில்லாது இருந்தால் பைபிள் என்றுதான் இந்த வார்த்தைக்கு சொல்றேன். BIBLE அப்படின்னு சொன்னா, பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். BIBLE, இதோ நான் நித்திய ஜீவனை அளிக்கிறேன், நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் என்று அர்த்தம். நீ இந்த வேதத்தை மீது விசுவாசம் வைத்து இந்த வேதத்தை கையாள உன்னை ஒப்பு கொடுத்து விசுவாசித்து இந்த வேதத்துள்ளதான அந்த தேவனாகிய கர்த்தரை வார்த்தையாகி கடவுளை நீ தேட ஆரம்பிப்பாயின்னு சொன்னா உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். பிரியமான தேவஜனமே, இது நிச்சயம், இது சத்தியம். ஏனென்றால் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நாங்களும் பின்னொரு காலத்தில் இவ்விதமாகத்தான் நாங்கள் அறியாதவாறு நாங்களும் உங்களைப் போல வேறொரு மார்க்கத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது இந்த ஆண்டவராக தேவனை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி, அந்த காரியத்தின்படி எங்களை ஒப்பு கொடுத்து வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து வேதத்தை நாங்கள் தேடின பொழுது கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பட்டார். அந்த வேத வார்த்தைகள் நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாகவே இம்மற்றும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொண்டார், எங்களை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவஜனமே, உன்னோடு பேசி கொண்டிருக்கிறத நான் ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா அநேக திரைப்படங்களில் நடித்திருக்கிறேன், சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன், பல 5-6 படங்களில் நடிச்சிருக்கிறேன், ஒரு படத்தில் மெயின் ஹீரோ, பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பல பாஷைகள் தெரியும். இவையெல்லாம் இருந்தும் என் ஜீவியத்தில் சமாதானம் இல்லை. பாவம் என் வாழ்க்கையில் அதிகமாய் பெருகிட்டு. பிரியமான தேவஜனமே, சினிமா எடுத்தேன், பல கோடிகளை லாஸ் பண்ணேன்,
பல லட்சங்களை செலவு பண்ணேன், பாவ தொடர்பு, பாவ வாழ்க்கை, இவ்வித பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்தேன். எப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில குறுக்கிட்டாரோ அப்பொழுது என் வாழ்க்கையில டிராஜடியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். அப்பொழுது அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே என் வாழ்க்கையில் உள்ளது எல்லாம் இருளான ஜீவியம் என்னை விட்டு அகன்று போயிற்று. பிரியமான தேவஜனமே, நீங்க நினைக்கலாம் ஒருவேளை இந்த கிறிஸ்துவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி. வேதத்தில் ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லி நான் அதை முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். பிரியமான தேவஜனமே, அது என்ன ஓமைன்னு சொன்னா அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த இந்த பரலோக ராஜ்யம், அந்த நித்திய ஜீவனை உடையதான அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னா ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. எப்படி இருக்கு? ஒரு கடுகு விதை ஒப்பா இருக்கு, ஒரு விதைக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதான அந்த விதையை எடுத்து, இல்லை ஏதோ ஒரு விதையை எடுத்து ஒரு மனுஷன் தன் நிலத்துல விதைத்தானாம். தன் நிலத்துல விதைத்தானாம். பாருங்க, நீங்களும் நானும் ஒரு செடியை வளர்க்கணும், ஒரு செடியை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில விதைகள் இருக்கும் இல்லையா? விதைகளை நான் பார்த்துருக்கோம். கடையில போய் அந்த விதைகளை வாங்கிட்டு வருவோம். அந்த விதைகளை வாங்கிட்டு வரும்போது விதை எப்படி இருக்கும்? காஞ்சி போய் ட்ரையா, சில அந்த சீட்ஸ் கொட்டை போல, சில பெருசு, அதுக்கு ஏற்ற சைஸில் இருக்கும். அதை நீங்களும் நாங்களும் வாங்கிட்டு வரும் பொழுது ஒரு கவர்லையோ இல்லை ஒரு பொட்டலங்கட்டியோ அதை என்ன பண்ணுவாங்க? நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம தான் என்ன பண்ணுவோம்? வாங்கி கொண்டு வருவோம். வாங்கி கொண்டு வந்த பின்பதாக நாம் என்ன செய்வோம்? வாங்கி கொண்டு அது ஏற்ற வேலையிலே அது எங்கே நாம் அதை சீடை நாம் விதைக்கணுமோ அங்கே நாம தான் போயிட்டு ஒரு சின்ன குச்சியோ இல்லை ஏதாவது ஒரு கம்பியோ ஏதாவது ஒரு சின்ன கெட்டபாரியோ கொண்டு போய் அமிதமாக நாம் அதை தோண்டி அதுக்குள்ளாக நாம் போட்டு நாம் விதைத்து ஒரு சர்டன் ஒரு டெப்த்தை எடுத்து நாம் என்ன பண்ணுவோம்? நாமே விதைப்போம். நாமே அதை மண் போட்டு மறுபடியுமாக விதைத்த இடத்துல மண்ணை மூடி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை நாம் போட்டுருவோம், ஊற்றி வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ 4 நாள் கழிச்சு நாம் தான் விதையை வாங்கிட்டு வந்தோம். நாம் தான் அதை மண்ணை தோண்டணும், நாம் தான் அந்த விதையை அதுக்குள்ளே போட்டோம், நாம் தான் அந்த மண்ணை மூடணும், அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றணும். ஒரு 2 3 4 5 நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு துளிரானது அப்படியாக முளைத்து கிளம்பி வெளியில வந்திருக்கும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா, இல்லையா? அப்படித்தானே? ஸோ ட்ரை, ஒரு செத்து போன ஒரு ஜீவன் இல்லாத அந்த விதையானது நாம் தான் விதைத்தோம், நாம் தான் தோண்டினோம், நாம் தான் அதில் என்ன பண்ணோம்? மண்ணை மூடி தண்ணியை ஊற்றணும். ஆனா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முளையானது முளைத்து கிளம்பினதை நம் சொந்த கண்களே பார்க்கிறது, நம் சொந்த கண்களே அதை காண்கிறது. பிரியமான தேவஜனமே, எப்படி? வாங்கிட்டு வரும் பொழுது ட்ரையா இருந்துச்சு, ஒரு பேக்கெட்ல கட்டி கொடுத்தாங்க, ஒரு கவர்ல போட்டு கொடுத்தாங்க, நாம் தான் கொண்டு வந்தோம், நாம் தான் எங்கே நம்ம அதை விதைக்கணும் அங்கதான் நாம் தான் விதைத்தோம், இல்லையா? அதுல எந்த ஜீவனும் இல்லை. பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சாலிடா இருந்துச்சு. அது போட்டதுக்கு அப்புறம் 3-4 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு முளை கிளம்பி எழும்பி ஒரு முளைத்து எழும்பி வந்துடுச்சு. எப்படி? இதுதான் பரலோக ராஜ்யம். பிரியமான தேவஜனமே, இதுதான் வசனம். பிரியமான தேவஜனமே, எவ்விதமாக நீங்கள் நான் அறியாத கிரகிக்க முடியாத காரியத்தை அந்த விதை கூடாக ஆண்டவர தேவன் செய்து அது முளைத்தெழும்ப பண்ணினது போல நீயும் இந்த வசனத்தின் மீது விசுவாசம் வைத்து நாங்கள் சொல்கிறதான வார்த்தைகளை விசுவாசித்து இந்த உன் மனதில் ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், நீ விசுவாசிப்பாய் என்றால், நீ அதை அப்படியாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாய் என்றால், உன் ஜீவியத்திலும் உன் ஆத்மா எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும், பாவங்கள் தண்ணீரை போல பருகி மன்னிக்க முடியாத பாவங்கள் செய்திருந்தாலும், இப்பொழுது கேட்கிறதான இந்த சத்தியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஆத்மா இந்த வேதாகமும் கர்த்தருடையது, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால கொடுக்கப்பட்டது, இது கர்த்தருடைய வேதம், இது குறைவில்லாத வேதம், இது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதான வேதம் என்று விசுவாசித்து இந்த வேதத்தில் உள்ளதான தேவனை நீ தேட ஆரம்பிக்கும் பொழுது, அதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உன் ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்படும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இதுல சின்ன ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஆண்டவர் தேவன் மனுஷன் படைத்த நாள்ல என்ன பண்ணாரு? அதை தன்னுடைய
மண்ணினாலே எடுத்து அப்படியாக உருவாக்கினான் வாசிக்கிறோம். முறை போல இந்த மண்ணை போல இன்றைக்கும் உன் ஜீவியம் ஒரு ஜடத்தை போல, ஒரு உயிரில்லாத ஒரு ஒரு சடலத்தை போல, ஒரு நடமாடும் பிணத்தை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஆண்டவராக தேவன் அந்த 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 மண்ணினால் உருவாக்கினதான அந்த அந்த சரீரத்தை பார்த்து என்ன பண்ணாரு? அடுத்தது ஜீவ சுவாசத்தை அந்த நாசின்னா மூக்கு, அந்த ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினாராம். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானானாம். பிரியமான தேவஜனமே, இதே போல இன்றைக்கு கேட்கிறதான இந்த வார்த்தையின்படி நீ உன் வாழ்க்கையில நீ ஒரு மரித்த நிலவரத்துல காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உன் ஜீவியத்தில் எந்த விதமான நம்பிக்கை இல்லை, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் ஐ கேம் டு த எட்ஜ், அப்படியாக நான் ஒரு 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 கடைசி ஒரு நிமிடத்துக்கு நான் வந்துட்டேன், கடைசி தருவாய், இன்னைக்கு எனக்கு வேற சான்ஸ் இல்லைங்கிறதான ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நீ தள்ளப்பட்டு விதமாக யாரும் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, என்னை தூக்கி எடுக்க ஆள் இல்லையே, எனக்காக பரிதபிக்க ஆள் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். யாருமே தேவையில்லை பிரியமான தேவ பிள்ளையே. நாங்கள் அறிவிக்கிறதானே, நாங்கள் ஆராதிக்கிறதானே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, ஒரே ஒரு ஒரே ஒரு தருணத்தை கொடுத்து பாருங்க. இந்த வேதத்தில் உள்ளதான மகத்துவங்களை அறிந்து கொள்ள, இந்த வேதம் வெளிச்சவனுக்குள்ளாக கடந்து வர இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது வேத வார்த்தை சொல்லுது, அவர் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகி, என்ன சொல்லுது வசனம்? அவர் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி, இந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ஐ திங்க் 14. அந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவியத்தில் அவர் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவராகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர் பிள்ளையாகும்படியான அதிகாரம் கொடுத்தாராம். இதுல இந்த உலகத்தில் அநேக கோடிகள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில அநேக குறைகள் இருக்கலாம், அநேக குற்றங்கள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், யாராலும் தீர்க்க முடியாத வியாதியினால கட்டப்பட்டிருக்கலாம், அந்த வியாதி உன்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கலாம் பிரியமான தேவஜனமே. மேலும் பலவிதமான கஷ்டத்தினூடாடி போய் கொண்டிருக்கலாம். ஒரு கடன் பிரச்சனை தீராத, வீட்டுல எப்ப பார்த்து ஓயாத சண்டை, சமாதான குறைவு, வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஓயாமல் சண்டை சண்டை சண்டை, இப்படி பல விதங்களில் நீ கட்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பிலிஸ் உன்னை கட்டா இருக்கலாம், பிசாசினுடைய உன்னுடைய ஜீவனை அவ்விதமாக மரண பயமா இருக்கலாம், பிசாசு உன்னை வாதித்து கொண்டிருக்கலாம், இல்லை மாந்திரிகத்தால் கட்டப்பட்டிருக்கலாம். பிரியமான தேவஜனமே, எந்த நீ ஊடாய் போய் கொண்டிருந்தாலும் நாங்கள் அறிவிக்கிறதான இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்துகிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இந்த வழியை உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால் உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க இன்றைக்கும் நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இதற்கு நான் மாத்திரமல்ல, உலகத்தில் வாழ்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் சாட்சி. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்குன்னு சொன்னா வேதாகமம் உண்மை. அந்த இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை. அவர் கொடுத்த வேதாகமம் உண்மை. அவர் சரித்திரத்தை இரண்டாக பிளந்ததெல்லாம் உண்மை. மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் நீங்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் விதமாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஏன்னு சொன்னா நாங்களும் முன்னொரு காலத்தில் உங்களை போல கட்டப்பட்டு இருந்தோம். பிரியமான தேவஜனமே, இந்த வேதம் என்றால் என்னன்னு தெரியாம இருந்தோம். உலகத்துல பல விதமான வேதங்கள் உண்டு, ஆனால் இந்த வேதமும் இப்பேற்பட்ட தெரியுமா? மகத்துவம் நிறைந்தது. வேதத்துல மகத்துவங்களை நிரம்பி இருக்கிறதான வேதகம். இந்த வேதகம் எப்பேற்பட்டதான்? ஆத்மாவும் ஊனியும் அப்படியே ரெண்டா பிரிக்குமா. அப்பதான் இது ஆழமான சத்தியங்களை கொண்டதான வேதாகமும். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறதான நீங்கள் உன்னை ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையின்படி அவரை நீ ஏற்றுக்கொள்வாய், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். அதனோடு கூட உன் ஜீவியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கே இந்த க்ஷணப்பொழுதிலே உன்னாலே அனுபவிக்க முடியும். பிரியமான தேவஜனமே, அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும். ஏன் சொன்ன வசனம் சொல்லுது, ரட்சணியம் என்கிறதான சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்றாரு. இந்த 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 வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நிச்சயமாக விசுவாசித்து ஆண்டவரை இந்த வார்த்தையை நான் நம்பி ஏற்றுக்கொள்கிறேன் சப்பா, நாம் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி என்று வாசிக்கிறோம்.
இந்த விசுவாசம் உனக்குள்ள வரும் பொழுது அந்த நீதி செய்கிறதான நியாயாதிபதி என்ன பண்ணுவாராம்? தமது வார்த்தையை அனுப்புவார், தமது சுவாசத்தை ஊதுவார். எவ்விதமாக அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த பொம்மை நினைச்சீங்களே, ஒரு மனுஷனுடைய சாயலில இவ்விதமாக அவர் தம் மூக்குல நாசியில அந்த ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது ஒண்ணுமே ஒரு உயிரே இல்லாத அந்த 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 மண்ணானது உயிர் பெற்றதாம். அதே போல இன்றைக்கு விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவன் உண்டாகும். பிரியமான தேவஜனமே, இந்த புதிய ஜீவன் பெற முற்றிலுமா இவனை ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால் இன்றைக்கு நீ உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். பிரியமான தேவஜனமே, நாங்கள் சொல்றது சும்மா ஏதோ அப்படி இப்படின்னு சொல்ல. ஏனென்றால் அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் வேதத்தை தேடும் பொழுது, வேதத்தை ஆராயும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தை மட்டும் நாங்கள் செபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களின்படி கர்த்தராகிய தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, உலகத்தில் ஒரு வார்த்தை உண்டு, யாம் பெற்ற இன்பம் வையகம் அறியக. அதே போல நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தையும், நாங்கள் பெற்றுக்கொண்ட இரட்சணிய சந்தோஷத்தையும், நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களையும், நாங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தையும் உங்களுக்கும் கொடுக்கத்தான் இப்படி எல்லாம் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இந்த பிரயாசம் ஏதோ அப்படியோ அதற்காகவும் இதுக்காகவும் அல்ல. இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ரட்சிப்பை இலவசமாய் நாங்கள் கொடுக்கும்படியாகத்தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். பிரியமான தேவஜனமே, ஆனபடினாலே உன் ஆத்மா மரித்த நிலவரத்திலே ஒருவேளை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உன் ஜீவியத்துல இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பார். எவ்விதமாக ஒரு அந்த அந்த விதையானது உயிர் பெற்றது போல இந்த வசனமாகிய விதையை உன் ஜீவியத்துல இன்றைக்கு அப்ளை பண்ணிப்பாரு, ஏற்றுக்கொண்டு பாரு. ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா அது கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டுல யாராவது வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இல்லை யாராவது வருவாங்க, தெரியாதவங்க வருவாங்க. வந்த போது வீட்டை கதவை தட்டும் போது பார்ப்பீங்க, உடனே என்ன பண்ண, டோரை திறந்து அவங்களை உள்ள வாங்கன்னு சொல்லி அழைச்சு அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களை உட்கார வைத்து என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு அவங்கள டூ சம்திங், ஏதோ சின்ன ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுவீங்க. அதே போலத்தான் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டவராகிய தேவனை விசுவாசித்து உனக்குள்ளாக நீ ஏற்றுக்கொள்ளணும். உன் மனதுக்குள்ளாக நீ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு அக்செப்ட் ஹிம். அப்படிமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்து, விசுவாசம்னா நம்பப்படுற உறுதியின் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த உறுதியான நம்பிக்கையை வைத்து இந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவாரு, என்னை ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா என்னை காப்பாற்றுவார்னு அர்த்தம். என்னை காப்பாற்றுவார், என் வாழ்க்கையில் எல்லா குறைகளை நீக்குவார். வேதாகமானது குறைவற்றது. அதை போல என் வாழ்க்கையிலும் இந்த வேதாகமத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையிலும் குறையில்லாத ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேர்வுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனபடினால இந்த வேதத்தையும் இந்த வேதத்தில் உள்ளதான ஆண்டவராக அதுக்கு வார்த்தையாகிய கடவுளையும் அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நான் விசுவாசித்து உறுதியாய் நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நானும் யாராகிறேன், நானும் தேவனுடைய பிள்ளையாகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாகுகிறேன். நானும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அந்த அதிகாரத்தை நானும் பெற்றுக்கொள்கிறேன். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இந்த நாளிலே வரும் என்றால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமான தேவஜனமே, இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் எவ்விதமாக, நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் போல மறுபடியும் சொல்றேன். எவ்விதமாக ஒரு ஒரு செடி, நான் செடி வளர்க்கணும், ஒரு கொடி வளர்க்கணும், ஏதோ ஒரு அழகான ஒரு மரத்தை வைக்கணும் அப்படின்ட்டு தானாகவே ஒரு கடைக்கு போய் விதையை வாங்கிட்டு வந்து தானாகவே அதை விதைத்து அதை நோண்டி அதை அதுங்க போட்டு தண்ணியை ஊத்துறது போல இன்றைக்கு சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தைகளுக்கு நாமவே என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். எப்படி கடைக்கு போவது போல என்ன பண்ணோம், உன் வாழ்க்கையில தேவனை தேட ஆரம்பிக்கணும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில வேதாகம் இல்லைன்னு சொன்னா வேதாகம் எங்கேயாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணணும். யாராவது இலவசமா கொடுப்பாங்கன்னு ட்ரை பண்ணணும். ஏன்னா இன்றைக்கு வேதாகமும் எங்க பார்த்தாலும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, இலவசமாய் அப்போ கிடைக்குது. ஏன்னு சொன்னா
உலகத்துல ஒரு ஒரு சென்சஸ் எடுத்தாங்களாம். உலகத்திலே அதிகமாக விற்கக்கூடியதான புத்தகம் எதுன்னு பார்த்த பொழுது, உலகத்திலே அதிகமாக விற்கக்கூடியதான அச்சடிக்கக்கூடியதான பிரிண்ட் பண்ணக்கூடியதான ஒரு புத்தகம் எதுன்னு பார்த்தா இந்த பைபிள் தான் பிரியமான தேவஜனமே. கோடி கணக்குல, பில்லியன்ஸ் கணக்குல, ட்ரில்லியன்ஸ் கணக்குல இந்த பைபிளானது அவ்விதமாக விற்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இது நாட் ஓன்லி ட்ரில்லியன்ஸ் கணக்குல செயல்படுறது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே அதிக டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டதான ஒரு புத்தகம் இருக்குன்னு சொன்னா அது இந்த வேதாகமம் தான் பிரியமான தேவஜனமே. வேதாகமம் சொன்னா பைபிள் தான். இந்த பைபிள் தான் ட்ரில்லியன்ஸ் கணக்குல, பில்லியன்ஸ் கணக்குல அப்படியாக சேல் பண்ணப்பட்டதும், ட்ரில்லியன்ஸ் கணக்குல, பில்லியன்ஸ் கணக்குல இது அவ்விதமாக ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டதும், பல விதங்கள்ல பல பாஷை உலகத்துல சுமார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 லாங்குவேஜஸ், ஒரு 3000 லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இருக்குன்னு வச்சுங்களேன். மோர் தென் 2500, ஒரு 90% லாங்குவேஜஸ்ல இந்த பைபிள் ஆனது அப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாம் பிரியமான தேவதன். இப்பேற்பட்டதான வேதாகமத்தை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னா வசனத்தின்படி எந்த நன்மையும் என் வாழ்க்கையில குறையே இருக்காது பிரியமான தேவஜனமே. அது மாத்திரமல்லாமல் அந்த வேதாகமத்தில் உள்ளதான அந்த மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம் ஆத்மாவை அவர் உயிர்ப்பிப்பாராம் பிரியமான தேவஜனமே. எப்படி உயிரடையும் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. எவ்விதமாக அந்த விதையானது உயிர் பெற்றது போல பாருங்க, அந்த மண்ணுக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? அது மண்ணுக்குள்ள இருக்கு. அதை லேப்ராஸ்கோப்பியோ இல்ல எந்த ஸ்கோப்பியின் மூலமாக அதை என்ன பண்ணாது, இஃப் வி கேன் ஃபோக்கஸ், அதை பார்க்க பிளான் பண்ணி அதில் உள்ள எதை பார்த்தாலோ அதில் எப்படி உயிர் போகுது, அது எப்படி ஓப்பன் ஆகுது, அது எப்படி அதுக்குள்ளாக இருந்த ஸ்ப்ரூட், அதாவது முளை தெழும்புது, இப்படிலாம் நம்மள என்ன பண்ண கிரகிக்கவே பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்டதான காரியம் அந்த விதைக்குள்ளாக உண்டாகி அழகா முளைத்தெலும்புவது போல, முளைத்து அப்படி கிளம்பி எழும்பி அப்படியா வெளியே வருவது போல உன் ஜீவியத்துல வசனமாகிய இந்த வார்த்தையாகிய இந்த வசனத்தை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உன் நிலமாக மனதில் நீ அப்படியாக விதைக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது உனக்குள்ளாக பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்பப்படுகிறதான அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தையானது உனக்குள்ளாக என்னவென்னாகும், உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் பிரியமான தேவஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். திடீர்னு உலகத்துள்ளதான ஜனங்கள் அப்படியாக போயிட்டு இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க. திடீர்னு சில பேர் ஹார்ட் அட்டாக் வரும், படார் அங்கங்க விழுந்துருவாங்க. அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வர்ற ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, சில காரியம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி மறிச்சிட்டு இருப்பாங்க. சில இடத்துல மறிச்சு அவங்களுக்கு ஒரு 1/2 hour 45 minutes கழிச்சோ ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயாவது போயிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் சில 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 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்படிலாம் பண்ணோம், பம்ப் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம். பாருங்க, அந்த மறித்த அந்த அந்த ஆத்மா, அந்த அந்த ஜீவன் போயிட்டு இருக்கும். சில பேர் ரொம்ப விசுவாசமா வாஞ்சையா தாகத்தோடு அந்த அந்த மரித்த மனுஷனுடைய ஜீவனை திரும்ப கொண்டு வர ரொம்ப பிரயாசப்படுவாங்க, நல்லா பம்ப் பண்ணுவாங்க, நல்ல விசுவாசமா நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது பிரிந்து போன ஜீவன் மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ள வருவது போல எப்படி போச்சு எப்படி வந்ததுன்னு தெரியாது. அதே போல நீயும் இந்த நாளில விசுவாசத்தோடு வைராகியமா எனக்கு எவ்விதத்தாகிலும் என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், இந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகக்கூடாது, நித்திய அழிவு அழியக்கூடாது, அழிந்து போகக்கூடாது விசுவாசத்தோடு அந்த மரித்த இந்த ஆத்மா குறையோடு குற்றத்தோடு பாவ உணர்வோடு எந்த விதமான ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறேன், என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட என்ன பண்ணுவேன், இந்த வார்த்தையில் விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்வேங்கிறதான வைராகியம் நமக்குள்ளாய் காணப்படும் சொன்னா உனக்குள்ளாக விசேஷமான ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் புதிய ஜீவன். வசனம் சொல்லுது, இதோ நான் ஏன் வந்தேன்னு சொன்னா அவளுக்கு ஜீவன் உண்டாக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படதான் வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் யோவான்ல வாசிக்கிறோம், அவளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படத்தான் வந்தேன்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்திலேயே வாசிக்கிறோம், திருடவும் கொல்ல வந்தா அழிக்கவும் தான் வரேன், நான் வேற ஒன்றுக்கும் வரல, அவைகளுக்கு கொல்லப்பட்ட அழிக்கப்பட்ட நிர்மூலமாக்கப்பட்ட அவ்விதமாக ஏமாற்றப்பட்ட அந்த அந்த ஜனங்களுக்காக நான் என்ன வந்திருக்கேன், ஜீவனை கொடுக்க தான் நான் வந்தேன். அந்த ஜீவன் கொடுப்பது மாத்திரமல்லாமல் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இந்த மாலை வேளையில இந்த இரவு வேளையில கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து
உன் வாழ்க்கையில அவரை நீ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாய்ன்னு சொன்னால் மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இவ்விதமாக ஏற்றுக்கொண்டதான ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு விலை குறையை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். அப்படி என்னன்னு சொன்னா, வேதாகமத்துல அழகா எல்லாருக்கும் அறிந்த டேனியல் தானே ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு மனுஷன் உண்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யங் ஏஜ்ல அப்படியாக இஸ்ரேல் தேசத்திலிருந்து அவர்கள் சிறை பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது கொண்டு போன பின்பதாக ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த வேதத்தை அறிந்த ஞானி, அவர் ஒரு ஞானமுள்ள தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு தேவனுடைய மனுஷன். இவர் பாத்தீங்கன்னா விதமாக அந்த கொண்டு செல்லப்பட்டார். அங்கு போயும் இந்த வேதத்தை அறிந்திருந்தபடினாலே, இந்த வேதத்தை அவர் முற்றிலுமாக அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே, அங்கு போயிட்டு இந்த வேதத்தின்படியே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படி? இந்த வேதத்தின்படியே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படி? 3 நாள் அவர் பிரேயர் பண்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா 3 நாள் பரிசுத்தமா இருக்கிறது, ராஜபோஜனம் தீட்டுப்படாமல் தானே ஒப்பு. ராஜபோஜனம் என்ன இருக்கும்? கிங் மீட்ல என்ன, கிங் டேபிள் என்ன இருக்கும்? பலவிதமான வைன் இருக்கும், பிராண்டி, விஸ்கி, போதை, இப்படியா பல விதங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் தீட்டுப்படுத்தாத, தேவன் விரும்பாத, ஒரு தீட்டு இல்லாத, ஒரு பாவம் இல்லாத நான் வாழ்க்கை வாழ தன்னை ஒப்பு கொடுத்து அங்கு போயும் அந்த தீட்டில்லாத வாழ்க்கையை அவர் வாழ ஒப்பு கொடுத்து அதற்கேற்றபடி வாழ்ந்தபடினால மிகவும் ஒரு வேறு விரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தாராம். இப்பேற்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்த அந்த நபரை எப்படி ஆகிலும் குற்றம் கண்டுபிடித்து என்ன பண்ணணும்? அவரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணோம்? டீக்ரேட் பண்ணோம். அவர் இந்த ராஜ்யத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். அவர் என்ன பண்ணோம்? அவர் எவ்விதத்தாகிலும் அவரை கொண்டு போய் கீழே தள்ளணும், அவர் அசிங்கப்படுத்தணும். அவர் என்ன பண்ணோம்? இந்த ஸ்தானத்தை விட்டு அப்புறப்படுத்தணும் என்று பொறாமை கொண்ட ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்கள் செஞ்சாங்க. பாருங்க, தேவன் அருளிய வேதம் அவருக்குள்ளாக இருந்தபடினால தான் விசேஷித்த தேவ ஆவி இருந்துச்சு அவருக்குள்ள. ஏன் என்ன காரணம்? வேதாகமம். அவ்விதமாக ராஜா கண்ட சொப்பனத்தையே விலைக்கு காண்பிக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஆவி தனக்குள்ளாக இருந்தது. அது எங்கிருந்து வந்துச்சு? வேதத்தை விசுவாசித்து அந்த வேதத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினால தான் அவருக்குள்ள நித்திய ஜீவன் இருந்துச்சு. அந்த நித்திய ஜீவன் மூலமாக அவருக்கு ஒரு விசேஷித்தமான ஆசீர்வாதமாகிய அந்த தேவ ஆவி அவர் உள்ள இருந்ததுனால தான் அது மூலமாக பரலோகத்தின் ரகசியங்களை அவர் காண, அதாவது ஒரு ராஜா பார்க்கிற சொப்பனத்தை விளக்கி சொல்லும்படியான தேவ ஆவி தான் என்ன பண்ணாது அவருக்குள்ள இருந்தபடினால, தேவ ஆவி அவருக்கு அந்த சொப்பனத்தினுள்ளதான விளக்கு உரையை விளக்கி காண்பித்தபடினாலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவர் அமர்த்தப்பட்டார். அவ்விதமான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார்னு வேதத்துல வாசிக்கிறோம். இவ்விதமான ஆசீர்வாதம் நமக்கும் வரணும் அப்படின்னு சொன்னா நாமும் இந்த வேதத்தை விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அவர் வாழ்க்கையில எவ்விதத்தாகிலும் குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அவரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? குறை கண்டுபிடிச்சு, குற்றம் கண்டுபிடிச்சு பல காரியங்களை செய்ய பிளான் பண்ணும் பொழுது வேதத்தில் அழகா ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. நான் வாசிக்கிறேன். சரி, ஓகே, அது கிடைக்கல. வாசிக்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும்
குறையும் காணப்படவில்லை. யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லையாம். பிரியமான தேவஜனமே, இதே போல நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவரை விசுவாசித்து தானியேலை போல அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம்னு சொன்னா, தானியேல் ஜெபித்த மாத்திரத்துல அவர் பதில் வெளிப்பட்டுச்சான். காரணம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். என்ன வாழ்க்கை? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வேதாகம் என்னெல்லாம் சொல்றதோ, வேதத்துல தேவன் அவர் என்னெல்லாம் பேசுறோ அதன்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே ஒரு மேன்மையான, ஒரு உன்னதமான, ஒரு பிரியமான, தேவனுக்கு ஒரு பிரியமான ஜீவியத்தை அவர் ஜீவித்தாராம். இந்த ஆசீர்வாதம் தனக்குள்ளா இருந்தபடினால்தான் அவனுக்கு விரோதமாக அந்த முழு ராஜ்யத்துள்ளதான முக்கியமான ஸ்தானத்துள்ளதான அந்த பிரதானிகள் எல்லாம் அவனை குற்றம் கண்டுபிடிக்க, அப்படியா குறை கண்டுபிடிக்க பிளான் பண்ணாலும் அவர்கிட்ட ஒரு குறையும் குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வேதத்துல நான் வாசிக்க கேட்டோம். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கும் நான் சொல்றேன், நல்ல கேளுங்க. நீங்களும் பேசப்படுகிறதான அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை, இந்த வேதத்துள்ளதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அதாவது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் தேவன் அருளிய வேதம் அவருடைய இருதயத்துக்குள் இருந்தபடினால தான் அவர்கள் எல்லாரும் வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டார்களாம். இங்க லைட் எரியுது, இன்னொரு லைட் இருந்தா எப்படி இருக்கும்? பிரகாசமா பிரைட்டா இருக்கும் இல்லையா? பாருங்க, நம்ம பின்னாடி சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா? இதை போலத்தான் நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்துல நடுப்பகல்ல உதிக்கிற சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறார்கள். ஏற்கனவே இந்த வேத வெளிச்சம் இருக்கு, இன்னும் ஆண்டுடைய முகத்துல பிரகாசிக்கதான ஒளி ஒவ்வொரு நாளும் வேதத்தின்படி வாழும் பொழுது இன்னும் பிரகாசிக்க அவர்களும் எப்படி இருப்பாங்களாம்? நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களாம்? நடுப்பகல் 12 மணிக்கு எப்படிமா சூரியன் பிரகாசமா எரிந்து கொண்டிருக்குமோ அதே போல அவர்களும் பிதாவின் ராஜ்யத்துல, இந்த ராஜ்யத்துல அவிதமாய் பிரகாசிப்பார்களாம். பிரியமான தேவஜனமே, இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான, இதை நீ பார்த்து கொண்டிருக்கிறதான பிரியமான தேவ பிள்ளையே, இதை நீயும் அறிந்து கொண்டவனாய் வேதாகம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுங்க. வேதாகம் என்றால் இதோ நான் உனக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறேன் என்றதான BIBLE, behold I bring life eternal, BIBLE, இதோ நான் நித்திய ஜீவனை அளிக்கிறேன், இதோ நித்திய ஜீவனை கொண்டு வருகின்றதான இந்த வேதத்தை விளக்க உரையாகிய இந்த வேதத்தை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்வாய் சொன்னா, இந்த வேதத்துல ஒரு குறை இல்லாதது போல உன் வாழ்க்கையிலையும் ஒரு குறையும் இல்லாதபடி கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவஜனமே, அது மாத்திரமில்லாமல் மரித்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதான தேவன், மரித்த ஜனங்களை உயிரோடு எழுப்பினதான தேவன். இன்றைக்கும் அநேக தேவ ஜனங்கள் மரித்த ஜனங்களை உயிர்ப்பிக்கிறாங்க. அதே போலத்தான் ஒருவேளை உன் ஆத்துமா நீ மரித்த நிலவரத்துல காணப்படும் என்றால், மரித்து போயிருக்கும் என்று சொன்னால் உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க இந்த வேதாகமானது உண்மையுள்ளதா இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, இரண்டாவதாக உன் வாழ்க்கையில் உள்ளதான இப்பேற்பட்டதான தீமைகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ மரண சம்பவங்களோ மரண பயங்களோ எந்த குழப்பமா இருந்தால் எல்லாரும் கர்த்தர் அப்புறப்படுத்தி உன் ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். பிரியமான தேவஜனமே, அது மாத்திரமில்லாமல் வேதத்துள்ளதான வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருந்தது போல உன் வாழ்க்கையிலும் இந்த வேதத்தை விசுவாசித்து வேதத்துள்ளதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவ்விதமாக நீயும் அவரோடு கூட ஜீவிக்க ஆரம்பிப்பாய் என்றால், வேதத்தை வாசிக்க வேதத்தை நேசித்து நீ வாசிக்க உன்னுடைய கால்களுக்கு இந்த வேத வசனமானது தீபமாய் எரிய ஆரம்பிக்கும். உன் பிரயாண பாதையில அந்த வேதாகம வார்த்தைகளானது வெளிச்சமாய் பிரகாசித்து உன்னை நீ போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு சுகபத்திரமாய் கொண்டு செல்லும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். அதன்படி இந்த வேதத்தின்படி நீ நடக்க உத்தமனாய் மாறுவாய். உத்தமனுக்கு கர்த்தர் துணை இருப்பார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். இதே போல உத்தமமாய் நீ வாழ கர்த்தராக தேவனே, கர்த்தர்ன்னு சொன்னா ஆளுநர், ஆண்டவர் அர்த்தம். சகல வானத்தையும் பூமியும் ஆண்டு கொண்டிருப்பவர், சகலவற்றையும் ஆண்டு கொண்டிருப்பவர் என்ன பண்ணுவாரு? உன்னையும் அவர் ஆளுகை செய்து இல்லையா, உனக்கு அவர் துணையா இருப்பார். அவர் துணையா இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, எங்கப்பா ஒரு பெரிய போலீஸ்மேன், இல்லை பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர், பணம் பெரிய பலம் படைச்சவர், ஒரு ராஜா, இல்லை ஒரு சிஎம்,
இல்ல ஒரு மந்திரி பெரியார்னு வச்சுங்களேன், அவர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? ஏதாவது குறை இருக்குமா? எனக்கு துணையா இருக்கும் பொழுது எதுக்காவது பயப்பட வேணாம், இல்லை எதுக்காவது குறிஞ்சு அஞ்சு வேணாம், இல்லை ஏதாவது வேணும்னு சொன்னா நான் அப்படியே ஐயோ கவலையா இருப்பேனா? ஏதாவது தேவைன்னு சொன்னா கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பேனா? கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார் இல்லையா? அந்த உத்தமருக்கு உத்தமமாய் நீ ஜீவிக்கும்படி வேதத்தின்படி வாழும் பொழுது நீ உத்தமனாக்கப்படுகிறாய். அந்த உத்தமனுக்கு கர்த்தரே துணையா இருப்பாராம். அந்த கர்த்தனுக்கு துணையா இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது. எதிர்பார்த்து எல்லா நன்மைகளும் கர்த்தர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் இல்லையா? வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா பாக்கியம் சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். பிரியமான தேவஜனமே, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல நான் முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. கடைசியாக பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 தேவனை கர்த்தர் அந்த மனுஷருக்கு என்ன பண்ண விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். வாசிக்கலாம், நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 1:28 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தாராம். பிரியமான தேவஜனமே, பாருங்க, முன்னாடி தேவன் உண்டாக்கின மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான்னு நான் சொல்றேன். அழகா உங்களுக்கு நான் சொன்னேன். இப்படி மனுஷனை மாத்திரம் என்ன பண்ணாரு? சகலவற்றையும் நீங்கள் உண்டாக கடவுது என்றார். எல்லாம் உண்டாயிடுச்சு. எப்படி உண்டாயிடுச்சு? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்ல கேளுங்க. உதாரணத்துக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு ஃபேன் ஓடணும், ஏசி ஆன் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஆள் கிட்ட, தம்பி வந்து ஏசி ஆன் பண்ணுவியா, ஏசி போடுவியான்னா என்ன பண்ணுவார்? அந்த தம்பி வந்து ஏசியை டக்குன்னு இப்படி போடுவார் இல்லையா? டக்குன்னு இப்படி ஆன் பண்ணுவார். ஸோ அந்த ஏசி என்ன ஆகும்? ஆன் ஆகும். இப்போ தம்பி இங்க வந்து ஃபேன் போடியான்னா வந்து என்ன பண்ணுவாரு? ஃபேனை ஆன் பண்ணுவார். அப்போ அது ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். அதே போல எனக்கு தண்ணி தேவை அப்படின்னா அங்க யாருங்க தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல, சொன்ன மாத்திரத்துல என்ன ஆகும்? அவங்க தண்ணி கொண்டு எனக்கு கொடுப்பது போல தேவன் என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள்னார். வெளிச்சத்தை சில தூதர்கள் சென்று அதை உருவாக்கினாங்க. இவ்விதமாக எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஆனால் மனுஷனை மாத்திரம் என்ன பண்ணாரா? தன்னுடைய சொந்த கரங்களினாலே அவனை உருவாக்கினார். எப்படி? மண்ணை எடுத்தார், சாஃப்ட் மெட்டீரியல். அந்த ஒரு குயனோட வீட்டுக்கு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா களிமண் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா? அதுல கல் இது அது இது சின்ன சின்ன இது கூட இல்லாம அதை அப்படியே ஜல்லிச்சு அப்படியே அதை அப்படியே ஸ்டவ் பண்ணி அழகா அதை எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு நல்ல பானை உருவாக்குறது போல பானை காய்ச்சல் மனுஷனை உருவாக்கும் போது அதை விட்டு அது ஃபைன் கிளேவா இருந்திருக்கும். ஒரு ஒரு மிருதுவான இல்லையா, ஒரு சாஃப்டான ஒரு அந்த மண்ணா இருந்திருக்கும் இல்லையா? மூக்கு, காது, அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முடியோட தன்மைகள், இந்த முடி அளவு அந்த களிமண் இருக்கணும்னு சொன்னா யோசனை பண்ணுது. முடி அளவு அந்த களிமண் இருக்கணும்னு சொன்னா நம்ம சரிய பாடியில இந்த முடி இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் களிமண் இருக்கணும். அது எவ்வளவு ஃபைன் கிளேவா இருந்திருக்கணும். ஃபைன் அந்த வாட் இஸ் தட் மண்ணா இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ அவ்விதமாக அவர் எடுத்து அவ்விதமாக அதை உருவாக்கினாராம். உருவாக்கி அதுக்கப்புறம் அதுல அந்த நாசியில, அந்த மனுஷனுடைய நாசின்னா மூக்கு, அந்த நாசியில அவர் என்ன பண்ணாராம்? ஊதினாராம். ஊதினப்போதான் ஜீவ ஆத்மாவானாம். இந்த ஜீவ ஆத்மாவான அந்த மனுஷனுக்கு தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி அந்த ஏற்ற துணையை கொண்டு வந்து எல்லாவற்றையும் உருவாக்கி என்ன பண்ணாரு? இதோ எல்லாம் உனக்காக படைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இப்ப நான் வாசித்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி அவரை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பின்பு தேவனாய் கர்த்தர் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகுங்க, பெருகுங்க, மல்டிப்ளை ஆனுங்க, அப்படியாக பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்துங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும், நான் உண்டாக்கின சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தாராம். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. ஏன் நான் உனக்கு சொல்லி நான் இதை முடிக்க விரும்புறேன்னு சொன்னா, இவ்விதமான சகலவற்றையும் பாத்தீங்கன்னா ஆண்டு கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் இல்லையா? அவன் என்ன பண்ணோம்? 2 பேர் இருந்தாங்க, 2 பேர் பலுகணும், 2 பேரு 200 பேரா 300 பேரா 500 பேரா மாறணும், பலுகணும், பெருகணும்.
அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமியை என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்தணும், கால் கீழே வச்சுக்கணும், கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் தேவனை கர்த்தர் அவனுக்கு உண்டாகி கொடுத்து சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், அப்புறம் பூமியை நடமாட சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளணும். அவ்விதமான ஆண்டு கொள்ளும்படியான ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிற்று. பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், அவ்விதமான பெற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுது தேவனை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியாத பாவம் செஞ்சாங்களோ என்ன ஆயிடுச்சு, பாவம் பிரவேசித்தபடினாலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட பாருங்க ஆளுகை அடிமையாகிவிட்டது. அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் சாபமாகிவிட்டது. அதுக்கு முன்பதாக அந்த ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களோ, தேவனோடு அப்படியே முகமுகமா டைரக்டா பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கொண்டிருக்கும் தேவனை போல அவங்க என்ன இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நிர்வாணம் தெரியல. ஏன்னா அவங்க மகிமையினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். எப்பொழுது கீழ்ப்படியாமல் இந்த பாவம் செய்தார்களோ அப்பொழுது என்ன உண்டாயிட்டு அவர்கள் வாழ்க்கையில, மகிமையானது மரணமாகிவிட்டது. அதான் சொன்னாங்க, இதை செய்யும் நாளிலே நீ என்ன பண்ணுவ, சாவாய், சாகவே சாவாய். ஃபர்ஸ்ட் சாவு தன்னுடைய ஆத்மாவில மரணம் உண்டாயிற்று. அடுத்த சாவு சாகவே, நீ சத்துட்ட குறிக்கப்பட்ட நாள்ல என்ன பண்ணுவ, நீ மரித்து போவாய் அப்படின்னு சொல்லி அந்த சாகவே சாவாய் என்று அவர்களை கர்த்தராகிய தேவன் அவ்விதமான அவளை அப்படியாக சபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, எப்பொழுது கீழ்ப்படியாம இந்த பாவம் அவர்கள் பிரவேசித்ததோ, மகிமையில மூடிருந்தாங்க, நிர்வாணம் தெரில, ட்ரெஸ்ஸே இல்லை, அப்படியே குளோரி, அப்படியே வெளிச்சத்தில் அப்படியாக மகிமையில நிரம்பி இருந்தாங்க. அப்படியே அந்த முழு வெளிச்சமே, பார்க்க முடியாத வெளிச்சமே அவளை கவர் பண்ணி இருந்துச்சு. எப்பொழுது அந்த கீழ்ப்படியான பாவம் செஞ்சாங்களோ அந்த மகிமை வெளிச்சம் ஆயிடுச்சு, விலகி போன உடனே அவர்கள் நிர்வாணத்தை கண்டு தாங்கள் நிர்வாணி என்று கண்டு போய் ஒழித்து கொண்டார்களாம். அங்கு பாத்தீங்கன்னா அவள் கொடுக்கப்பட்ட மகிமையானது மரணமாகிவிட்டது. அவள் கொடுக்கப்பட்டதான ஆளுகையானது அடிமைத்தனமாகிவிட்டது. அவள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமானது சாபமாய் மாறிவிட்டது. பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். இந்த இழந்து போன இந்த முக்கிய 3 ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கதான் கடவுளே இயேசுவின் ரூபத்துல, தன்னோட குமாரனாகிய இயேசுவின் ரூபத்துல மறுபடியுமாக பிதாவாகிய தேவனே தமது குமாரனை அனுப்பி அவர் மூலமா இந்த ஆசீர்வாதம் இழந்த இந்த மகிமையை திரும்ப பெறத்தான் இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். வேதம் அதுதான் சொல்லுது. அவரை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு. அழகா சொல்ற பாருங்க, ஏதோ ஒன்று வசனம் அழகா இருக்கு. அதுல என்ன வார்த்தை, அவரை குறித்து அழகா சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து, நல்ல கேளுங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. ரோமர் 1:4 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னமே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குதத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவதரித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பைபிள்ல ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. இந்த பைபிள் தான் இந்த வேதத்தின் மகத்துவம். வேதத்தின் மகத்துவங்கள் உண்டு இல்லையா? இந்த வேதாகம் என்னது, குறைவில்லாதது, ஒரு குறைவும் இல்லாதது. ஏற்கனவே திட்டம் பண்ணினார் ஆண்டவர். சோ இந்த திட்டம் பண்ணப்பட்டது போல மனுஷன் அப்படியே குறையானபடினால குறையபடி சரி செய்யத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன் வந்தாரு, இழந்து போன மகிமையை திரும்ப அவர் மூலமா நமக்கு உண்டாக மகிமை மேல மகிமையை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு அவரை போல மாறி பரலோகத்து போகத்தான் அவர் வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த வேதாகமத்தில் ஆழமான சத்தியங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அவங்க வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினாலே நாம் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்கள் திரும்ப வரணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் கொடுத்த அந்த வேதாகமத்தை என்ன பண்ணணும், தேட ஆரம்பிக்கணும். அபுதமாக வேதத்தை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இல்லையா? வசனம் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வேதகம் எப்படியானது, வேதாகமும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அவ்விதமாக தேடும்பொழுது நான் குறைவில்லாமல் ஜீவிப்பேன், என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, நான் உயிரடைவேன், நான் ஜீவனுள்ள தேசத்துல ஜீவனுள்ள ஒரு சாட்சியா நான் ஜீவிப்பேன். அதனோடு கூட இழந்து போன அந்த மகிமையை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன், இழந்து போன ஆசீர்வாதங்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன், சாபங்கள் எல்லாம் நீங்கிடும். அது மாத்திரமல்லாமல் என் ஜீவியத்துல நான் இழந்து போன எல்லா ஆளுகை, என்ன ஆளுகை, நமக்கு பாவத்தின் மீது ஒரு ஆளுகை வரும். ஆளுகை என்ன, டொமின், ஆளுகை செய்யறது. இடத்துல பாருங்க, ஒரு நாய் வரும், ஒரு நாயை ஆளுகை செய்ய முடியுமா? ஆனா நம்ம சத்தமடே அப்படின்னு போவோம். அதே போலத்தான் நமக்குள்ளாக ஒரு ஆளுகை கொடுப்பார். பிசாசின் மீது ஒரு ஆளுகை, அதிகாரம், ஆளுகை உண்டாகும். நம் பாவத்தின் மீது ஒரு ஆளுகை உண்டாகும் இல்லையா? நாம் சில பேர் நம்மளால என்ன பண்ணோம், இந்த எப்படி தமிழ்நாட்டு ஒரு ஆளுநர் ஆளுகை செய்வது போல
பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டத்தின் மேலே, பிசாசின் மேலே, அப்படியாக நம்ம கொடுக்க சகலவற்றின் மீது ஆளுகை செய்ய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டு நாம் இன்றைக்கு வேதத்தை ஏன் கை கொள்ள வேண்டும் என்றால், வேதத்தை கை கொள்ளும் பொழுது குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆத்மா நாளுக்கு நாள் உயிர்ப்பிக்கப்படும். அந்த வேதாகமம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வேத வசனமானது கால்களுக்கு தீபமாயிருக்கும், பாதைக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை பரலோகத்துக்கு நேராக கொண்டு சென்று நம்மை ஆசீர்வதிக்கும். பிரியமான தேவஜனமே, தொடர்ந்து நம்ம வேதத்தை வாசித்து சத்தியத்தில் வளர தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வராக. காட் பிளஸ் யூ.